அன்பு தமிழ் உறவுகளுக்கு கீதாவின் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட லக்ஷ்மி மேம் இருக்காங்க. அவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா 60 வயசு ஆகுதுங்க. அவங்களுக்கு பல்லுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு மூட்டு வலி ரொம்ப அதிகமா இருந்தது. அதனால ஆர்த்தோ டாக்டர் கிட்ட அவங்க போய் பார்க்கும்போது, அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வாயில சொத்தைகள் வந்து அதிகமா இருக்கு. முதல்ல அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. அது எடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே மூட்டு வலியும் கம்மியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இதுக்கு என்ன சம்பந்தம்? சோ எப்படியும் சரி அவங்க சொன்னாங்கன்றதுக்காக தான் டென்டிஸ்ட் கிட்ட போயிருக்காங்க. போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சொத்த பல்லெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து கழுத்து மாற்று பல் செட் தான் குடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இம்ப்ளான்ட் வந்து பண்ண முடியாது. தாடை எலும்பு கம்மியா இருக்கு அப்படின்றதுனால. கழுத்து மாற்று பல் செட் அவங்களால போட முடியல. அதால வச்சு சாப்பிட முடியல. டேஸ்ட்டும் தெரியல. அப்பப்போ கழண்டு வருது. இந்த மாரி அவங்க ரொம்ப அவதிப்பட்டு, கடைசியில அந்த கழுத்து மாற்று பல் செட்டே யூஸ் பண்ணாம தூக்கி போட்டுட்டு, அவங்க வெறும் தாடையில தான் அவங்க மென்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதால வெளியில எங்கேயுமே போக மாட்டாங்கல்ல. யார்கிட்டயும் பேச மாட்டாங்கல்ல. ஃபங்ஷன்ஸ்க்கெல்லாம் போக மாட்டாங்க. தனிமையிலே வீட்லயே இருந்திருக்காங்க. இந்த மாரி கண்டிஷன்ல தான் அப்புறமா நம்ம யூடியூப் பார்த்துட்டு, தாடை எலும்பு குறைந்தாலும் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணி பிக்ஸடா பல்லு கொடுக்குறோம் அப்படின்னு கேள்விப்பட்டு, அவங்க அண்ணன் தான் என்கிட்ட கால் பண்ணி பேசினாரு. அதுக்கப்புறமா அவருக்கு எல்லா தகவல் நான் சொன்னதுக்கு அப்புறமா நேராவே அவங்க வந்தாங்க. ரிமோட் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பண்ணிட்டு 5வது நாள் போன வருஷம் அவங்களுக்கு பல்லும் குடுத்துட்டோம். அப்ப நம்ம புரோவிஷனல் டீத் தான் குடுத்திருந்தோம். இப்போ அவங்க மறுபடியும் வந்து டியூரபிள் டீத் சேஞ்ச் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இப்போ அந்த 6 சிட்டிங்கும் முடிஞ்சிடுச்சு. டியூரபிள் டீத் மாத்திட்டோம். சோ இப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க நம்ம கேட்கலாம். மேம் வணக்கங்க மேம். ம். எஸ் மேம். சொல்லுங்க மேம். உங்க பத்தி நீங்க சொல்லலாம். என் பேர் லக்ஷ்மி. எனக்கு வந்து 60 வயசு ஆகுது. அ எனக்கு வந்து பல்லு வந்து இதுமாரி மூட்டு வலியினால டாக்டர்கிட்ட போனேன். அவங்க வந்து சொல்லிட்டாங்க, பல்லெல்லாம் எடுத்துடணும் அப்படின்ட்டாங்க. பல்லெல்லாம் எடுத்துட்டேன். எடுத்தாலும் எனக்கு வந்து ரொம்ப வெளியலாம் போகிறதுக்கு ரொம்ப கூச்சமா இருந்தது. வெளியில பேசுறதுக்கும் எனக்கு கூச்சமா இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சிந்தாமணி யூடியூப் மூலமா கேள்விப்பட்டு, அவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு, அப்புறம் இங்கே வந்து நான் பல் செட்டு பொருத்திக்கிட்டேன். இப்போ நல்லா சாப்பிட்றேன். ஹேப்பியா இருக்கிறேன். வெளிய போறேன். எல்லார்ட்டயும் பேசுறேன். உங்களுக்கு இம்ப்ளான்ட் பொறுத்துட்டு பிக்ஸடா பல்லு ம். புரோவிஷனல் டீத் ஆ. குடுத்துருந்தோம். அதாவது தற்காலிக ஆ. பல்லு. அதுல நீங்க என்னென்ன சாப்பிட்டீங்க மேம்? நான் வந்து கரெக்ட்டா தான் சாப்பிட்டேன். கடமுடா கடமுடா அந்த மாரி ஐட்டம்லாம் சாப்பிடல. சாஃப்ட்டான பொருள் தான் சாப்பிட்டேன். பக்குவமா வச்சுக்கிட்டேன். மெயின்டெயின் பண்ணேன். பல்ல நல்லா மெயின்டெயின் பண்ணேன். நம்ம வச்சுக்கிறதுல தானே இருக்கு. அதனால பயந்துட்டு தான் நான் சாப்பிட்டேன். ஏன்னா பல்லு நம்ம மெயின்டெனா வச்சுக்கணும். இம்ப்ளான்ட்டு. அதனால மெயின்டெயின் பண்ணேன் நல்லா. இம்ப்ளான்ட் சிகிச்சைக்கு நெறைய பேர் வந்து வலிக்கும்ன்ற பயத்தால தான் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது மேம்? எனக்கு வலியே இல்ல. வலியே இல்ல. நீங்க குடுத்த அந்த மாத்திரைல வலியும் இல்ல எனக்கு. ம். சுத்தமா வலியே இல்ல. ம். அந்த பல்லுக்கும், இந்த பல்லுக்கும் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க மேம்? அது வந்து எப்படின்னா, இந்த பல்லு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அத விட நம்மளுக்கு நார்மலா வளர்றத விட, இது நல்லா நல்லா இருக்கு இந்த பல்லு. இல்ல உங்க அப்பீரியன்ஸ் வைஸா கூட ரொம்பவே இப்போ நல்லா ஆ. இதா இருக்கீங்க. இப்ப நெறைய பேர் வந்து செலவு இவ்ளோ அமௌண்ட் ஆகுது, ம். இவ்ளோ காஸ்ட் ஆகுது அந்த அப்படின்னு செலவு பார்க்கக்கூடாது மேம். ம். இதுல இருந்து செலவே பார்க்கக்கூடாது. செலவா நெனைக்கல, முதலீடா தான் நெனைக்கிறேன். ஆனா இது செலவு பண்றது வந்து நம்ப வந்து கஷ்டப்பட வேண்டியதே இல்ல. ம். ஏன்னா இது நம்பளுக்கு லாபம் தான். ம். வாழ்நாள் முழுவதும் நம்மளுக்கு லாபம் தான் இது. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு முக்கியம் பல்லு. உங்களுக்கு ஏதாவது நீங்க வந்து சஜஷன் சொல்லணும். நீங்க இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எங்க இம்ப்ரூவ்மென்ட்க்காக நீங்க ஏதாவது ஆலோசனை சொல்லலாம். எல்லாருமே என்ன இட்டுட்டு போய் உட்கார வைக்கிறது, நடந்து இட்டுட்டு வர்றது. கிளினிக்ல இனிமே நீங்க வந்து தைரியமா ம். சாப்பிடலாம். சாப்பிடுறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ம். கிடையாது. நீங்க வாட்டெவர் உங்களுக்கு பிடிச்ச உணவு எல்லாமே சாப்பிடுங்க. ம். எலும்பு, கரும்பு இந்த ரொம்ப ம். ஹார்டான பொருள் மட்டும் எப்பவுமே சாப்பிடாம ம். இருந்தா உங்க இம்ப்ளான்ட்க்கு, பல்லுக்கு ம். ரொம்பவே நல்லது. கிளினிக்ல எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டீங்கம்மா. எல்லாருமே என்னைய நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் அவங்க வந்து எதுக்குமே முகம் சுழிக்கல. சாப்பிடுறேன், ஃப்ரீயா போறேன், எல்லார்ட்டயும் பேசுறேன். ம். ஒரு இதுல ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. சாப்பிடுறதுல எது இல்ல. இனிமே ம். நீங்க தைரியமா உங்களுக்கு புடிச்ச ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்பவும் நீங்க சாப்பிடுங்க. ஆனா போன் அந்த மாரி விஷயங்கள் ம். மட்டும் கடிக்க வேண்டாம். சரி. குறைய நான் சொல்ல விரும்பல. ஓகே. ஏன்னா இது வந்து இன்னும் எவ்வளோ பேருக்கு இது நான் என்ன போல ஆளுங்களுக்கு இன்னும் நல்லா அவங்க பயன்படுத்திக்கணும். ம். அதான் நான் சொல்லுவேன். அதான் சொல்றேன் நான் ஹேப்பியா இருக்கிறேன். சிந்தாமணிக்கு
ரொம்ப நன்றி. ம். தேங்க்யூ. தேங்க்ஸ்.